ஹாய், திஸ் இஸ் எல்எஸ்எஸ் சாரி கிரியேஷன். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோனா, நம்ம ஆல்ரெடி பார்ட் 1 வீடியோ வந்து போட்டிருப்போம். ஹெவியான ப்ரைடல் ஒர்க் ப்ளவுஸ் வந்து பாதி பண்ணி போட்டிருப்போம். ஸோ அதோட கண்டினியூவேஷன் வீடியோ தான் இது, பார்ட் 2. ஸோ நம்ம அதில் வந்து ஸ்டெம் வரைக்கும் நம்ம ஃபுல்லாக போட்டு இருந்தோம். அதிலேருந்து நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணுன்றதை இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இது வரைக்கும் தான் வந்து அந்த வீடியோவில் நான் போட்டிருப்பேன். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலான்னா, இந்த ஸ்டெம்மோட எண்டில் வந்து நம்ம வந்து லீஃப் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். லீஃப் வந்து பீட்ஸ் ஒர்க்கில் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்க்குறீங்கள, இதே மாதிரியே வந்து எல்லா ஸ்டெம் எண்டுலேயும் வந்து நம்ம போட்டு எடுத்துக்கணும். ஸோ எப்படி போடலான்றதை நான் ஒரு லீஃப் வந்து போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். அதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ சுகர் பீடில் தான் நம்ம போட போகிறோம். ஸோ நம்ம லீஃப் ஸ்டிச்சிங் கிளாஸ், ஆரி ஒர்க் கிளாஸில் வந்து பார்த்துருப்போம்ல, அதே லீஃப் ஃபில்லிங் தான் நம்ம போட போகிறோம். ஸோ நான் 4 பீட் எடுத்துக்கிறேன். ஸோ ரைட் சென்டரில் ஒன்று போட்டுட்டு அதுக்கப்புறம் ரைட்டில் வந்து 4 பீட் வந்து போட்டுக்கணும். ஸோ இது மாதிரி 2 சைடுமே வந்து போட்டுக்கிட்டே போகணும், 4 பீடு. ஸோ 4 பீட் போட்டு ஒரு ஸ்டிச் போட்டு லாக் போடணும். ஸோ அதே மாதிரி ரைட் சைடும் லாக் போட்டுட்டு எப்பவுமே டாப்பில் இருந்து தான் பாட்டமுக்கு வரணும். இதே மாதிரியே நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா லீஃப் வந்து பார்க்க வந்து நீட்டாக அழகாக இருக்கும். ஸோ 4 பீட் போட்டு கீழே போய் ஸ்டிச் பண்ணி லாக் போட்டணும். அதே மாதிரி ரைட்டில் ஸோ 4 பீட் லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இது சிம்பிள் ஒர்க் தான். ஸோ நம்ம நார்மலாக லீஃப் ஃபில்லிங் எப்படி பண்ணுவோம் அதே மாதிரி தான். இந்த லீஃப் வந்து பார்க்க நல்லாயிருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு ஜர்தோசியில் வந்து சின்ன சின்ன லீஃப்லாம் இருக்குல்ல, அதில் ஃபில் பண்ணுவோம். இது வந்து அந்த கார்னர் எண்டில் மட்டும் இந்த மாதிரி ஃப்ளவர் யூஸ் பண்ணிக்கிட்டா நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு இப்படி நாங்கள் ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு இதுலேயும் ஜர்தோசி லீஃப் தான் வேணும்னா நீங்கள் ஜர்தோசிலையும் போட்டுக்கலாம், த்ரெட்லேயும் போட்டுக்கலாம். ஸோ நம்மளோட இஷ்டம் தான். ஸோ ஃபைனலாக வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் இது பார்த்தாலே உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். நான் எக்ஸ்பிளைன் பண்ணணுன்றதுலாம் இல்லை. ஸோ ஒரு வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கனாலே உங்களுக்கு நல்ல ஒரு ஐடியா கிடச்சிரும். அதை வச்சு நீங்கள் ஈஸியாக வந்து ஒர்க் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டிச் பண்ணி லாக் போட்டு எண்ட் லாக் போட்டுடலாம். ஸோ அவ்வளோதான் இந்த லீஃப். ஸோ உங்களுக்கு பார்க்கவே டிஃப்ரெண்ட்டாக தெரியும். ஸோ லாக் போட்டுக்கலாம், போட்டாச்சு. ஸோ லீஃப் பாருங்கள், எல்லா எண்டுலேயும் வந்து நான் லீஃப் போட்டு எடுத்துக்கிட்டேன். ஸோ இப்போ பார்க்கவே நீட்டாக இருக்குது அந்த லீஃப். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம ஃப்ளவர் பண்ணலாம். இந்த ஃப்ளவர் வந்து நாங்கள் டிஃப்ரெண்ட்டாக டைப் பண்ணியிருக்கோம். சென்டரில் மட்டும் கோல்டு கலர் சுற்றி வந்து ரன்னிங் ஸ்டோனில் வந்து ஃபுல்லாக ஒர்க் பண்ணுற மாதிரி இந்த ஃப்ளவர் பண்ணியிருக்கோம். அது பார்க்க வந்து ஒயிட் கலரில் வந்துடும். ஸோ நம்ம கஸ்டமரோட நீடே என்னென்னா ஒயிட் கலரில் இருக்கணும். ஸோ ப்ளவுஸ் வந்து ஃபுல்லாக கோல்டு ஒயிட்டு ரெண்டுமே கலந்த மாதிரி இருக்கணும். அதனால் நம்ம இந்த ஃப்ளவர் வந்து ஃபுல்லாக வந்து ரன்னிங் ஸ்டோன்லேயே பண்ணியிருக்கோம். ஒரு 4 mm பீட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சுற்றி ஃப்ளவர் மாதிரி சுகர் பீடில் கொடுத்துக்கலாம் ஒரு லைன் ஃபுல்லாக. சுகர் பீடில் அந்த லைன் ஃபுல்லாக கொடுத்துக்கோங்க. ஸோ இது வந்து ஒரு குட்டி ஃப்ளவர் மாதிரி சென்டரில் வந்து இருக்கும். ஸோ இது பார்க்க ஒரிஜினல் ஃப்ளவர் மாதிரியே இருக்கும். ஸோ உள்ளே வந்து கோல்டு கலர், அவுட்டர் சுற்றி ஒயிட் கலர் மாதிரி இருக்கும், பார்க்கவே நல்லாயிருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு ரன்னிங் ஸ்டோன் எடுத்துக்கோங்க.
ரன்னிங் ஸ்டோன் எடுத்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஒரு லூப் எடுத்து ரன்னிங் ஸ்டோனை அதில் உள்ளே விட்டு லாக் போடுங்க. ஸோ நான் இப்போ விடலாம், அது மாதிரி உள்ளே விட்டு லாக் போட்டு கீழே வந்து பிடிச்சிக்கோங்க. கீழே பிடிச்சிக்கிட்டு நெக்ஸ்ட்டு வந்து இது ஃபுல்லாக வந்து 3 ரவுண்ட் வந்து நம்ம அப்படியே சுற்றி ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போ வந்து நெட்டில் ஸ்டிச் பண்ணுறது வந்து கஷ்டம். நான் இதை வந்து பேஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ நான் பேஸ்ட் பண்ணுற மாதிரி கீழே வந்து ஒரு லூப் எடுத்து நம்ம அதை லாக் பண்ணியிருக்கோம்ல, அது லாக் பண்ணோடனே அது வந்து ஸ்ட்ராங்காக வந்து நின்றுடும். ஸோ நவுந்து வராது. கீழே அந்த த்ரெட்டு வந்து ஸ்ட்ராங்காக நின்றுடும். நெக்ஸ்ட்டு வந்து க்ளூ அப்ளை பண்ணி ஃபுல்லாக வந்து 3 லைன் வந்து நம்ம அப்படியே கண்டினியூஸாக கொடுத்துக்கணும். ஸோ நீங்கள் அந்த லூப் வந்து போடாதீங்க. நீங்கள் அந்த லூப் போடாமல் போட்டிங்கன்னா என்ன ஆகுனா, அது அந்த அந்த நம்ம இப்போ ஃபஸ்ட்டு எங்கே போட்டோமோ அந்த இடத்த விட்டு அது நவரவே இல்லை பாருங்கள். இதுவே நீங்கள் க்ளூ அந்த இடத்துல லூப் எடுத்து போடலன்னு வச்சுக்கோங்களேன், அது நவுந்துக்கிட்டே இருக்கும். நம்ம பேஸ்ட் பண்ணுறதுக்குள்ளே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நீங்கள் அந்த மாதிரி ஒரு லூப் எடுத்து லாக் போட்டு நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் ஃபுல்லாக க்ளூ அப்ளை பண்ணி 3 ரவுண்ட் வந்து நான் கொடுக்க போகிறேன். ஸோ உங்களுக்கு இன்னும் பெரிய ஃப்ளவர் வேணும்னா நீங்கள் பெருசாகவும் கொடுத்துக்கலாம், இல்லை சின்னதாக வேணாலும் கொஞ்சம் சின்னதாக கொடுத்துக்கலாம். நான் வந்து 3 லைன்ஸ் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ 3rd லைன். ஸோ இது வந்து பொறுமையாக வைங்க, அழகாக ஒட்டிக்கும், நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுக்கப்புறம் ஊசி நூலால் ஸ்டிச் பண்ணணும். இது வந்து ஆரி ஒர்க்கில் ஸ்டிச் பண்ணுறது கஷ்டமாக இருக்குன்றதுனால நான் வந்து இது வந்து ஒட்டிட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ண போகிறேன். ஏன்னா வந்து நெட்டடாக இருக்குது, நம்ம ஒரே இடத்துல திருப்பி குத்தி எடுக்கும்போது நெட் வந்து டேமேஜ் ஆகும். அதனால் வந்து நான் இதை வந்து ஈஸியான மெத்தடில் ஃபாலோ பண்ணி ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஸோ பிகினர் நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் க்ளூ அப்ளை பண்ணி இதை ஒட்டுங்க. ஸோ நீட்டாக இருக்குதுன்னா அதை நம்ம நீட்டாக ஒரு லைன் வந்து ஸ்டிச் பண்ணால் அதை நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். அது மாதிரி சர்க்கிளாக இல்லை ஒரு ஷேப்பு கொண்டு வரும்போது கஷ்டமாக இருக்கும். அதுக்காக நான் இதை வந்து க்ளூ அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணுறேன். ஸோ இப்போ பாருங்கள், ஃப்ளவர் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. எவ்வளோ நீட்டாக அழகாக இருக்குது பாருங்கள். ஸோ கஸ்டமர் கேட்ட மாதிரியே வந்து இந்த ஃப்ளவர் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ அதே மாதிரி உள்ளே வந்து ஒரிஜினல் ஃப்ளவர் மாதிரியே உள்ளே வந்து கோல்டு கலர், அவுட்டர் சுற்றி ஒயிட் கலர், பார்க்கவே அழகாக இருக்குது பாருங்கள். ஸோ இதே மாதிரி நம்ம மொத்தமாக 5 ஃப்ளவர் வந்து பண்ண போகிறோம். ஸோ இதுவே உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நான் வேணால் 2வது ஃப்ளவர் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்து உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ எதாவது டவுட் இருந்தால் இதில் நீங்கள் டீட்டெயில்டாக பார்த்துக்கோங்க. ஸோ நடுவில் 4 mm பீட் போட்டு ஒரு லாக் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் சுகர் பீடில் அது ரவுண்டாக கொடுத்துக்க வேண்டியதான் ஒரு லைன் ஃபுல்லாக. ரொம்ப ஈஸியான ஃப்ளவர் தான். சுகர் பீடில் போட்டு லாக் போட்டு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ரன்னிங் ஸ்டோன். ஃபஸ்ட்டு ஒரு லூப் எடுத்து ரன்னிங் ஸ்டோனை லாக் போட்டுக்கோங்க. ஸோ இது மாதிரி லூப் எடுத்து அதில் லாக் போட்டிங்கன்னா அது நின்றுடும், அதே இடத்துல நின்றுடும். அதுக்கப்புறம் நம்ம க்ளூ அப்ளை பண்ணி இது பண்ணிக்கலாம். ஸோ அந்த இடத்துல நின்றுடுச்சு. அதுக்கப்புறம் க்ளூ அப்ளை பண்ணி நம்ம ஃபுல்லாக வந்து 3 லைன் ஒட்டும்போது மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். லூப் போடாமல் நீங்கள் போட்டு பாருங்கள், அது நவுந்துக்கிட்டே இருக்கும், கஷ்டமாக இருக்கும். நீங்கள் க்ளூ அப்ளை பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஒரு லூப் எடுத்து லாக் போட்டு அதுக்கப்புறம் க்ளூ போட்டு ஃபுல்லாக நீங்கள் எடுத்துக்கலாம். 3 லேயர் நான் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ அவ்வளோதான். இது வந்து நல்லா காய விடலாம். இதே மாதிரி எல்லா ஃப்ளவரும் போட்டு எடுத்துக்கலாம். ஸோ அவ்வளோதான், ஃப்ளவர் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சி. ஸோ நான் சொன்னேன் இல்லையா 5 ஃப்ளவர். ஸோ 5 ஃப்ளவர் பாருங்கள். ஸோ அதே மாதிரி கஸ்டமர் கேட்ட மாதிரி ஒயிட் கலரில் வந்து ஃப்ளவர் வந்து போட்டு எடுத்துக்கிட்டாச்சு. இந்த ப்ளவுஸ் பார்க்கவே வந்து கோல்ட் அண்ட் ஒயிட் வந்து நிறைய இருக்குது. ஃபுல்லாக கோல்டாகவும் இல்லை, ஃபுல்லாக ஒயிட்டாகவும் இல்லை, மிக்சராக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு இதை வந்து ஊசி நூலால் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு லாக் போட்டு எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு ஃபஸ்ட்டு நம்ம
இது ஃபஸ்ட்டு வந்த ரன்னிங் ஸ்டோனும் லாஸ்ட்டாக இருக்க ரன்னிங் ஸ்டோனும் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு எடுத்துன்னு வராமல் இருந்துச்சுன்னா இது ஸ்ட்ராங்காக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம அதில் ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக சுற்றி தைக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் 2 பீடுக்கும் சேர்த்த மாதிரி தைச்சிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி தைச்சிட்டு அதுக்கப்புறம் 3rd செகண்டும் தைச்சிக்கோங்க. ஊசி நூல் நான் விடுற மாதிரியே விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு செகண்டு, அப்புறம் கொஞ்சம் கேப் விட்டு 3rd செகண்டும் இது மாதிரி தைச்சிங்கன்னா நீங்கள் நிறைய ஸ்டிச் கொடுக்க வேணாம். ஆல்ரெடி நம்ம பேஸ்ட் பண்ணணும், ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். இருந்தாலும் எடுத்துகிட்டு வராமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் ஸ்டிச் போடுறோம். அதுக்குன்னு ரொம்ப நிறைய போடணும்னு அவசியம் இல்லை. ஃபஸ்ட்டு லாஸ்ட்டு மட்டும் நல்லா ஸ்ட்ராங்காக போட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் எங்கெங்கெல்லாம் தோணுதோ அங்கங்கே கொஞ்சம் சுற்றி ரவுண்டாக சுற்றி நீங்கள் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். ஸோ இதே மாதிரி எல்லா ஃப்ளவர்லேயும் போட்டு எடுத்துக்கோங்க. அதுதான் ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம லீஃப் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். லீஃப் வந்து ஜர்தோசியில் நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஜர்தோசி எடுத்துக்கிறேன். ஜர்தோசிலே வந்து 3 டைப் இருக்குது. ஸோ நான் இந்த டைப் ஜர்தோசி எடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து ஜர்தோசிலே மெயினான விஷயம் என்னென்னா கட்டிங் தான். நம்ம கட்டிங் மட்டும் கரெக்டாக நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சிட்டோன்னா அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணுறதுலாம் வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ இது வந்து நம்ம ஒரே சைஸ்லேயே வந்து கட் பண்ணணும். ஸோ எவ்வளோ அளவு வேணும் சொல்லிட்டு மார்க் பண்ணிட்டு அதே அளவுக்கே வந்து ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் மெஷர்மெண்ட்டில் கட் பண்ணணும். ஸோ நம்ம இது ஒன்றுத்துக்கும் மெஷர் பண்ணணும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ நம்ம நார்மலாக வந்து ஒரு மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம் இவ்வளோ சைஸுன்னு. ஸோ அதே சைஸ்லேயே வந்து எல்லாமே வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து நம்ம சும்மா மைண்ட் கால்குலேஷன் தான். ஸோ நம்ம ஒன்றா எடுத்து மெஷர் பண்ணி எடுத்து பண்ணோன்னா ரொம்ப டைம் ஆகும். ஓரளவுக்கு எல்லாமே ஈவனாக இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. ரொம்ப ஏற்றி இருக்க வேணாம். ஸோ அதே மாதிரி ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா நிறைய லீஃப் இருக்குது. ஸோ ஃபுல்லாகவே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஜர்தோசி கட் பண்ணும்போது நம்மளோட சிசர் வந்து கொஞ்சம் ஷார்ப்பாக எடுத்துக்கோங்க. ஏன்னா நடுவில் ஏதாவது ஒழுங்காக கட் பண்ணணும்னு வச்சுக்க, நம்ம அழுத்தி கட் பண்ணுறதுல அந்த இடத்துல பிசுறு மாதிரி வரும். அப்போ நம்ம ஆரி நீடியில் போடும்போது அதுக்குள்ளேயே போகாது. ஸோ இல்லைன்னா அந்த இடத்துல கொஞ்சம் மோடாக தூக்கிட்டு இருக்கோம் நம்ம ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம். ஸோ அது மாதிரி ப்ராப்ளம்லாம் வரும். அதனால் நீங்கள் ஷார்ப்பாக இருக்க சிசர் எடுத்திங்கன்னா ஈவனாக வந்து கட் ஆகும். நெக்ஸ்ட்டு ஸ்டிச் பண்ணலாம். நார்மல் லீஃப் ஃபில்லிங் தான் பண்ண போகிறேன். ஸோ மேலேருந்து கீழே எப்பயுமே ஸ்டிச் பண்ணுங்கள். ஸோ அந்த லீஃப்லேயும் அதான் சொன்னேன், இந்த லீஃப்லேயும் தான் சொல்கிறேன். ஸோ இது வந்து ஒரே சைடாக வந்து லீஃப் வர மாதிரி பண்ணணும். ஸோ நம்மளோட கீழே வந்து ஸ்டிச் பண்ணி லாக் போட்டு நம்மளோட த்ரெட்டை மேலே கொண்டு போயிடணும். மேலே கொண்டு போய் அங்கே ஒரு லாக் போட்டுட்டு ஜர்தோசி லோட் பண்ணிவிட்டு கீழே ஸ்டிச் பண்ணி லாக் போட்டுக்கணும். அகெயின் மேலே போகணும். ஸோ இதே மாதிரி கண்டினியூஸாக பண்ணிங்கன்னா ஒரு அழகான லீஃப் வந்து கிடச்சிடும். ஸோ இப்போ பார்க்குறீங்களே இது மாதிரி தான். ஸோ இப்போ எண்ணாட் போட்டு லாக் போட்டுக்கலாம். ஸோ உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அகெயின் ஒரு லீஃப் வந்து போட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ நீட்டாக இருக்கா? இதே மாதிரி நான் இன்னொன்று போடுறேன் பாருங்கள்.
ஸோ ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நான் ஈவனாக கட் பண்ணணும்னு சொன்னேன் இல்லையா, ஸோ அதுதான் இது. ஸோ நம்ம இதில் அன்ஈவனாக கட் பண்ணோன்னா என்ன ஆகும், ஒரு லீஃப் மேலே ஒன்று கீழே அப்படின்னு இருக்கும். ஸோ நம்ம ஓரளவுக்கு ஈவனாக கட் பண்ணும்போது இதில் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியுது பாருங்கள். ஸோ அப்ராக்சிமேட்டாக ஒரு ஈவனாக வந்து நம்ம எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணோன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ அவ்வளோதான், எண்ணாட் போட்டு லாக் போட்டுக்கலாம். நான் அகைன் இன்னொரு லீஃபும் போட்டு காமிக்கிறேன். ஸோ நல்லா பாருங்கள். ஸோ இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் அதை வந்து ஷார்ட்ஸில் வந்து நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன். ஏதாவது உங்களுக்கு புரியல, ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா அதை வந்து நான் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணி ஷார்ட்ஸில் போடுறேன். இல்லைனா வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட், ஆரி ஒர்க் சம்மந்தமாக டவுட்டுனா என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அதில் வந்து டைரெக்ட் மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களோட டவுட் வந்து நான் கிளியர் பண்ணி கொடுக்குறேன். ஸோ ஆரி ஒர்க் சம்மந்தமாக என்ன டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் அதில் என்னை காண்டாக்ட் பண்ணலாம். டைரெக்ட் மெசேஜ் பண்ணுங்கள் இன்ஸ்டாகிராமில். இன்ஸ்டாகிராம் ஐடியும் எல்எஸ்எஸ் ஆரி கிரியேஷன் தான். ஸோ அவ்வளோதான், எண்ணாட் போட்டு லாக் போட்டு எடுத்துக்கலாம். ஸோ இதே மாதிரியே ஃபுல்லாக லீஃப் ஃபுல்லாக வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இது ஃபுல்லாக காமிச்சா வீடியோ ரொம்ப லென்த்தியாக போகும், அதனால் வந்து நீங்களே வந்து போட்டுடுங்க. ஸோ நான் 3 ஃப்ளவர் போட்டிருக்கேன். இதே மாதிரி எல்லா ஃப்ளவரையும் வந்து நீங்களே போட்டுருங்க. ஸோ வேணா இன்னொன்று நான் போட்டு காமிக்கிறேன். ஸோ நம்ம இது கொஞ்சம் லென்த்தியாக ஜர்தோசி வந்து நான் கொஞ்சம் மீடியம் சைஸ் கட் பண்ணியிருக்கேன். இன்னும் கொஞ்சம் நீங்கள் லென்த்தியாக கட் பண்ணியிருந்தீங்கன்னா இதில் வந்து 4 ஜர்தோசிலே வந்து இந்த லீஃபை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ இது நம்ம பெருசாக கட் பண்ணோன்னா நிறையா லோட் பண்ணிங்கன்னா அது கொஞ்சம் அசிங்கமாக இருக்கும். நீங்கள் பெருசாக லீஃப் வேணும்னு ட்ரை பண்ணிங்கன்னா அதில் ஒரு 4-5 அதுக்கு மேலே ஜர்தோசி நம்ம அதில் யூஸ் பண்ண முடியாது. 5 லைன் தான் வரும் மேக்ஸிமம். ஸோ அவ்வளோதான், எண்ணாட் போட்டு லாக் போட்டு எடுத்துக்கலாம். ஸோ ஃபுல்லாக வந்து நான் போட்டு எடுத்துக்கிட்டேன். இப்போ லீஃப் போட்டதுக்கப்புறம் பாருங்கள், ப்ளவுஸே வந்து ரொம்ப ரிச்சாக கிராண்டாக ஆகிடுச்சி. ஸோ பாருங்கள், நல்லா இருக்கு. நம்ம ஆல்மோஸ்ட் ஒர்க் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்னும் சின்ன சின்ன ஒர்க் தான் இருக்குது. அது ஃபுல்லாக முடிச்சிட்டோன்னா அவ்வளோதான், இந்த ப்ளவுஸ் வந்து ரெடி ஆகிடும். ஸோ இதில் வந்து அங்கங்கே கொஞ்சம் கேப்பாக இருக்குல்ல, அதை நம்ம ஃபில் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஒயிட் கலர் ஸ்டோன் வந்து நம்ம அங்கங்கே வந்து எங்கெல்லாம் கேப் அதிகமாக இருக்கோ அங்கங்கே நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். பேஸ்டிங் கிடையாது, ஸ்டிச்சிங் ஸ்டோன் தான். இதில் எந்த ஒர்க்குமே வந்து பேஸ்டிங் கிடையாது. இந்த ரன்னிங் ஸ்டோன் தான் வந்து பேஸ்ட் பண்ணோம், அது அகெயின் நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம். ஸோ இதில் ஒட்டுற மாதிரி எதுவுமே கிடையாது. ஸோ ரொம்பவே இந்த ப்ளவுஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும், எதுவுமே வந்து பிச்சுக்கிட்டு வராது. ஸோ இதில் வந்து எண்ணாட்டு இல்லை ஸ்டார்டிங் ஒரு லாக் போட்டுட்டு நம்ம இந்த ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். லூப் எடுத்து க்ளோஸ் பண்ணாதீங்க. ஒன்றுத்துக்குமே வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு லாக்கு, எண்டில் ஒரு லாக் வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம பண்ணுறது நெட்டடில் பின்னாடி இருக்க த்ரெட் எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்துருவோம். ஸோ நீங்கள் அந்த இடத்துல ஒரு ஸ்டிச்சோ இல்லை லாக்கோ வந்து சரியாக போடலைன்னா அது வந்து பிரிச்சுக்கிட்டு வந்துடும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு லாக் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்டோன் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்புறம் அகெயின் லாக் போட்டு க்ளோஸ் பண்ணணும். ஸோ இதே மாதிரி எங்கெங்கெல்லாம் வேணுமோ நான் அங்கங்கே போட்டு எடுத்துக்கிட்டேன்.
அகெயின் நெக்ஸ்ட்டு வந்து அந்த லீஃப்லாம் வந்து அன்ஃபினிஷ்டாக இருக்குது பாருங்களேன். ஸோ அது வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக ஜரியில் வந்து ஃபுல்லாக அவுட்டர் லைன் கொடுத்து எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து நீங்கள் சுகர் பீட் கொடுத்துருந்தாலும் கொடுத்துக்கலாம். ஸோ சுகர் பீட் கொடுத்தனா ரொம்ப நெருக்கி இருக்க மாதிரி இருக்கும் சொல்லிட்டு நான் வந்து ஜரியில் கொடுக்குறேன். ஸோ நான் ஒரு 2-3 லீஃப் வந்து போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இதே மாதிரி ஜரியில் வந்து அவுட்லைன் கொடுத்துக்கோங்க. ஸோ இது வந்து ஒரு ஷேப்பே இல்லாத மாதிரி இருக்குது. ஸோ நம்ம ஜரியில் வந்து ஒரு அவுட்டர் லைன் கொடுத்தோன்னா அது வந்து ஷேப் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம த்ரெட்டு வந்து மோஸ்ட்டாக வந்து நம்ம என்ன கலர் ஃபேப்ரிக் யூஸ் பண்ணுறோமோ அந்த கலர் த்ரெட்டே யூஸ் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து த்ரெட்டுமே கொஞ்சம் லைட்டாக தெரியுது பாருங்கள். ஸோ நம்ம இப்போ ஜரி லைன் கொடுக்கறதுனால அந்த த்ரெட்டும் வந்து மறைஞ்சிடும். ஸோ இதில் வந்து 2 அட்வான்டேஜ் இருக்குது. ஸோ நான் ஜரி லைன் கொடுக்க போகிறேன்றதுக்காக தான் நான் வந்து இந்த ரெட் கலர் நூலே நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதற்கு வந்து நீங்கள் ஒயிட் கலரோ இல்லை வேறு எந்த கலர் த்ரெட்டும் வந்து கொடுக்காதீங்க. ஏன்னா வந்து நெட்டட் இல்லையா, நம்ம பின்னாடி லாக் போட்டிருந்தது கூட தெரியும். ஸோ அதனால் சேம் கலர் யூஸ் பண்ணுங்கள். ஸோ வேறு வழியில் வேறு கலர் யூஸ் பண்ணால் கோல்டு கலர் யூஸ் பண்ணுங்கள். நம்ம நார்மல் மிஷின் த்ரெட்டே யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் ஜரியில் வந்து ஒர்க் பண்ணாதீங்க. ஏன்னா ஜரியில் ஒர்க் பண்ணும்போது ரொம்ப டைட்டாக இழுத்துக்குவோம். நீங்கள் ஃப்ரேம்லேருந்து கட்டும்போது அது ஒரு மாதிரி சுருக்கமான மாதிரி நல்லா டைட்டாக இருக்கும். ஏன்னா ஜரியில் பண்ணும்போது ரொம்ப டைட்டாக இருக்கும். நம்மளும் இழுத்து இழுத்து டைட்டாக பண்ணுவோம் இல்லையா, அப்போ வந்து ஃபுல்லாக வந்து ஒரு மாதிரி நல்லா அப்படி தூக்குன மாதிரி ஃபுல்லாக டைட்டாக ஆகிடும். அதனால் ஜரியில் வந்து பண்ணாதீங்க. ஏதோ 1-2லாம் ஜரியில் பண்ணிக்கலாம். ஸோ ஃபுல் ஒர்க்குமே வந்து நீங்கள் ஜரியில் பண்ணிங்கன்னா எல்லாமே நல்லா இழுத்து டைட்டாக பிடிச்சிக்கும். அந்த ப்ளவுஸே வந்து ஒரு தூக்குன மாதிரி ஆகிடும். ஸோ மோஸ்ட்டாக வந்து மிஷின் த்ரெட்டில் யூஸ் பண்ணுங்கள். பாலிஸ்டர் த்ரெட் எதில் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபேப்ரிக் என்ன யூஸ் பண்ணுறோமோ அந்த கலர் த்ரெட்லேயே யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான். இதே மாதிரி ஃபுல்லாக நீங்கள் போட்டு எடுத்துக்கிட்டோம். ஸோ இவ்வளோ தான் ப்ளவுஸ் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சி. நெக்ஸ்ட்டு நான் சொன்னேன் இல்லையா, த்ரெட்டெல்லாம் வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். நம்ம அதை ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ பின்னாடி வந்து நம்ம ஒன்றுத்துக்கும் லாக் போட்டு த்ரெட்டு நீட்டிட்டு இருக்கும். ஸோ அது ஃபுல்லாக ஒரு த்ரெட் இல்லாமல் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் ஃப்ரண்ட்டில் வந்து தெரியாது. ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது பாருங்கள். ஸோ இங்கே லைனாக வந்து த்ரெட் வந்து போயிருக்கு. ஸோ அது எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். அப்போ தான் வந்து ஒர்க் வந்து ஃபுல்லாக வந்து நீட்டாக இருக்கும். ஸோ ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. இன்னும் நம்ம ஸ்ட்ராங்காக ஆக்கிறதுக்காக அங்கங்கே வந்து நம்ம க்ளூ யூஸ் பண்ணலாம். எங்கெங்கெல்லாம் டிசைன் போட்டிருக்கீங்களோ அங்கங்கே வந்து ஒரு ட்ராப் வந்து கம் வந்து அப்ளை பண்ணுங்கள். ஸோ எல்லாத்துலேயுமே வந்து அப்ளை பண்ணிங்கன்னா நம்ம அந்த ஸ்டிச்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கும். எல்லா நூலுமே வந்து ஒன்றா வந்து ஒட்டிக்கும். ஸோ ஏதாவது பிரிஞ்சு வந்தால் கூட அந்த கம் வந்து ஒட்டிக்கிறதுனால அது வந்து அந்த உள்ளே இருக்க மணிலாம் எதுவுமே வந்து பிச்சுக்காது. ஸோ இது வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். இது வந்து ஒரு டிப்பு. இது மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் அங்கே ஃபேப்ரிக் எல்லாம் பண்ணாதீங்க. பின்னாடி டிசைனில் மட்டும் கம் அப்ளை பண்ணுங்கள். நிறைய பேர் கம்மை வந்து கையில் வச்சுட்டு ஃபுல்லாக அப்ளை பண்ணுவாங்க. அது மாதிரி நீங்கள் அப்ளை பண்ண தேவையில்லை. ஏன்னா ஃப்ரண்ட்டில் வந்து தெரியக்கூடாது. ஸோ அங்கங்கே தெரியாத மாதிரி பின்னாடி மட்டும் அப்ளை பண்ணுங்கள். ரொம்பலாம் வேணாம், லைட்டாக அப்ளை பண்ணால் போதும். ஸோ ஸ்ட்ராங்காகிடும். ஸோ அவ்வளோதான். ஃப்ரண்ட்டில் பாருங்கள். ஸோ ரொம்பவே நீட்டாக கிராண்டாக ஹெவி ப்ரைடல் ஆரி ஒர்க் ப்ளவுஸ் வந்து ரெடி ஆகிடுச்சி. ஸோ இதை வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதை வந்து ஸ்டிச் பண்ணும்போது என்ன வச்சு ஸ்டிச் பண்ணலான்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். நீங்கள் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக வேணும்னா அப்படியே ஸ்டிச் பண்ணி போட்டுக்கலாம். இல்லைன்னா
அப்படியே ஸ்டிச் பண்ண முடியாது, ஏன்னா த்ரெட்டெலாம் இருக்குது இல்லையா. அதனால இன்னொரு லைன் வந்து அதே நெட் ஃபேப்ரிக்லேயே வந்து இன்னொரு லேயர் லைன் கொடுத்து அதை வந்து தச்சு திருப்பி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம எப்பயும் போல் ப்ளவுஸ் தைக்கலாம். அப்படி இல்லைன்னா அதுக்கு மேட்சிங்காக வந்து நீங்கள் லைனிங் வந்து வாங்கி கொடுத்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இல்லைன்னா அதுக்கு கான்ட்ராஸ்ட்டாக ஒயிட் கலர் அது மாதிரி கொடுத்து நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஒர்க் வந்து ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆகிடுச்சி. ஸோ உங்களுக்கு நல்லாவே தெரியும், ஃபுல்லாகவே வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இந்த அவங்க கஸ்டமர் கேட்ட எல்லாமே வந்து நாங்கள் இதில் பண்ணியிருக்கோம். கஸ்டமர் வந்து இந்த ப்ளவுஸு நாங்கள் அவங்களுக்கு சென்ட் பண்ணோம். அவங்க வந்து ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. ஸோ கஸ்டமருக்கு இந்த ப்ளவுஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இதை நம்ம ஃப்ரேம்லேருந்து கழட்டிடலாம். கழட்டிட்டு எப்படி இருக்குன்றதையும் உங்களுக்கு கூட நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ நிறைய பேர் வந்து ஃப்ரேம்லேருந்து கழட்டும்போது டேமேஜ் ஆகுது, சுருக்கம் வருதுலாம் சொல்லுவாங்க. ஸோ நான் அதையும் இந்த வீடியோவில் காமிக்கிறேன் பாருங்கள். எந்த சுருக்கமும் இல்லாமல் நான் சொன்ன ஃபார்முலா படி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா எதுவுமே ஆகாது. ஸோ எவ்வளோ நீட்டாக இருக்க பாருங்கள். நான் ஃப்ரேமில் எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் ஃப்ரேம்லேருந்து கழட்டும் போதுமே இருக்கும். ஸோ ஃபுல்லாக எடுத்துட்டேன் பாருங்கள், உங்களுக்கு தெரியுதா? ஸோ நான் கையில் வச்சு பார்க்குறேன் பாருங்கள். ஸோ ரொம்பவே கிராண்டாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த கார்னர்லலாம் நம்ம லைன்ஸ் தெரியணுன்றதுக்காக ஜரியில் வந்து சுற்றி நம்ம ஒரு லைன் போட்டோம் இல்லையா. ஸோ அதையும் வந்து நம்ம பிரித்து எடுத்துக்கலாம். ஸோ சுற்றி வந்து ஒரு லைன் போட்டோம், நம்ம ஃபுல்லாக ஒர்க் பண்ண போகிறோன்றதுனால. ஸோ அதை வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ மாதிரி நீங்கள் ஒரே ஒரு இதை மட்டும் கட் பண்ணிட்டு ஃபுல்லாக பிடிச்சி இழுத்தீங்கன்னா ஃபுல்லாக வந்துடும். அது பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இந்த ப்ளவுஸ் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இதே மாதிரி உங்களுக்கும் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணணுன்னா எங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடியில் வந்து டைரக்ட் மெசேஜ் பண்ணுங்கள். இதோட ப்ரைஸ் டீட்டெயில் தெரிஞ்சிங்கனாலும் டைரக்ட் மெசேஜ் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் இதில் உங்களுக்கு என்ன டவுட் இருந்ததாலுமே நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ போடலாம். நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ போடலான்றதை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட்டில் ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. ஸோ ஆரி ஒர்க் பிகினர் வந்து இந்த ப்ளவுஸு தாராளமாக ட்ரை பண்ணி நீங்கள் கிராண்டாக வந்து ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம். ஸோ நான் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு அதே ஸ்டெப்பு நீங்களும் யூஸ் பண்ணிங்கன்னா இதே மாதிரி ரிச்சாக கிராண்டாக வந்து நீங்களும் எடுத்துக்கலாம். ஸோ ஆரி ஒர்க் தெரியாதவங்க வந்து ஆர்டர் கொடுக்கணுன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ ஆரி ஒர்க் தெரிஞ்சவங்க நீங்களே ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ நான் ரொம்ப சிம்பிள் மெத்தட் தான் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குது சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.